ஓம் நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். அகஸ்தியரின் பாடல் ஒன்று, அதனுடைய அந்த பாடலும் அதனுடைய விளக்கமும் தான் பார்க்க இருக்கின்றோம். பாடலை பார்த்து விடுவோம். விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும், அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தம் ஜோதி நீயாவாய். இதனுடைய விளக்கம் என்பது என்னவென்றால், நம்முடைய ஆணுக்கு இருக்கின்ற சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய விந்து, அதனுடைய நிலை என்பது நமக்கு தெரியவில்லை. அதனுடைய சக்தி என்பது நமக்கு புரியவில்லை, தெரியவில்லை. அது எப்படியாப்பட்ட சக்தி அப்படி என்பது நமக்கு தெரியவில்லை. அது தெரியாமல் நம்ம அந்த சக்தி, உயிர் சக்தியான அந்த சக்தியை விரயம் செய்து கொண்டு, வேஸ்ட் செய்து கொண்டு, விரயம் செய்து கொண்டு இருக்கின்றோம். அதை தான் சொல்கிறாங்க, விந்திநிலை தனையறிந்து. அது எப்படியாப்பட்ட சக்தி, அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் என்கின்ற அந்த விந்திநிலை தனையறிந்து விந்தை கண்டால் அதை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, விந்தினிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது, அந்த நாதம், அந்த உயிர் சக்தியானது நமக்கு குருவாக மாறும். அது எந்த அளவுக்கு நம்ம சேகரித்து வைத்து கொண்டிருக்கின்றோமோ, வைத்து யோக முறையில் நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு குருவாய் மாறும், மிகப்பெரிய ஒரு குருவாய் மாறும். அதான் விந்தினிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும், அந்தமுள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தம், ஆதியாக இருக்கின்ற அந்தம் இறைவன், ஜோதி, ஜோதி நீயாவாய், இறைவனாவே நீ மாறிவிடலாம் என்று சொல்கிறாங்க. அந்த நம்முடைய அந்த சுக்கிலத்திற்கு அப்படியாப்பட்ட மிகப்பெரிய சக்தி என்பது இருக்கின்றது. இறைவனை அடையக்கூடியதற்கான மிகப்பெரிய சக்தி. அதனுடைய நிலை என்பது நம்ம தெரியாமல், தெரிந்து கொள்ளாமல் அது வேஸ்ட்டாக விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆண், ஒரு கணவன், ஒரு மனைவி, அது இல்லற வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இருப்பது என்பதற்கு அது 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 இருக்கலாம். அதற்கும் இதுக்கும் சம்மதம் கிடையாது. அதுலேயும் என்ன அப்படின்னா அளவு என்பது இருக்கின்றது. மாதம் இருமுறை தான் ஒரு கணவன் மனைவி இருக்க வேண்டும். அதுலேயும் ஒரு கணக்கு என்பது இருக்கின்றது. அளவுக்கு அதிகமாகும் பொழுது உடல் என்பது பலவீனமாயிடும், சீக்கிரமாக மரணம் நேர்ந்துவிடும். எல்லாத்திலும் ஒரு அளவு இருக்கின்றது. அதிகமாக அதை நீங்கள் விரயம் பண்ணும்போது உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய பல விஷயங்களாக இருக்கட்டும், அது இழந்து சக்தி இழந்துடும். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கின்றது உங்களுடைய விந்து. ஆணுக்கு விந்து, பெண்ணுக்கு, ஆணுக்கு சுக்கிலம், பெண்ணுக்கு சுரோனிதம் என்று சொல்லுவோம். அதுதான் ஒருத்தருடைய மனிதன் திடமாக வச்சிருக்கக்கூடியது. சிந்திக்கக்கூடிய திறன், உங்களுடைய முழு அந்த எனர்ஜி அதுதான். அதனுடைய நிலை என்பது தெரியாமல் நீங்கள் விரயம் பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கை என்பது வீணாகிறது. எந்த அளவிற்கு அதை நீங்கள் சேகரித்து எந்த அளவிற்கு நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். இறைவனையும் நீங்கள் மிக எளிதில் அடைந்து விடலாம் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். ஓம் நம சிவாய நம.